லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். ஒரு குரூப்பு கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பண்றாங்க, ஒரு குரூப்பு பதவியை பிடிக்கிறதுக்கு பண்றாங்க. அது சரியான விஷயமா சார்? மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே போறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அடிப்படை தொண்டர்களுக்கும் ஒரு கோபம் வரும்ல, ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு கோபம் வரும்ல. இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா 5 வருஷம் அமைச்சராக இருக்க முடியுமா? தொடர்ந்து அவருக்கு நீக்கிற எல்லாரையும் வருஷம் நீக்கிட்டே வரலாம். அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் நீக்கப்படுகிற வரைக்கும் இருக்கும். எப்படி சார் எல்லாத்தையும் நீக்கிட்டு என்ன பண்ண போறாரு கட்சியில? இது இந்த சலசலப்பு ஏன் எலெக்ஷன் முன்னாடி வரல? அன்னைக்கு ஆட்சிக்கு வருவோன்னு நம்பிக்கை இருந்தது. திமுகங்கிறது பெரிய ரிவல்ரி, அவர் எப்படி சேருவாங்க? மக்களை ஏத்துக்க மாட்டாங்களா சார்? தம்பி, பணம், மணி, தங்கமணி, வேலுமணி, வீரமணி, மணி இல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த டைம் அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்ப்பா. அடுத்த எலெக்ஷன்ல ஏத்துக்க மாட்டாங்களா? அது அப்புறம் பாப்போம்னு சொல்றேன். புஷ்பா பட பாணியில் சோஃபாலாம் போதுங்க, சோஃபால காசு வச்சிருக்கும் அப்படின்லாம் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. தெரியல, அப்ப திருமாவளவன் பணம் வாங்கிட்டு ஆதரவு கொடுத்தாருன்னு உதயநிதி சொல்றாருன்னு சொல்றீங்களா? பிஹைண்ட் தி கேஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். சார், இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் கட்சியை பிடிக்கிறதுக்காக பண்றாங்களா, இல்லை அவங்களுடைய பதவி தக்க வச்சுக்கணும், ஒரு அமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்களா சார்? சிபிஎஸ் அண்ட் இபிஎஸ் டீம் அப்படிங்கிறது ஒரு குரூப்பு கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பண்றாங்க, ஒரு குரூப்பு பதவியை பிடிக்கிறதுக்கு பண்றாங்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு அதிமுகவே பிளவுபடுத்துறாங்கல்ல, கட்சியவே ஏன் பிளக்குறாங்க போட்டு? அதான் 2 பேருடைய எண்ணங்களும் வெவ்வேறு, எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் வெவ்வேறையா இருக்குது. அதனால 2ஐயும் சூஸ் பண்றாங்க. பதவி வேணுங்கிறவங்க எல்லாம் பதவி, கட்சி மட்டும் போதுங்கிறவங்க கட்சி. அப்படி 50 ஆண்டுகளா இருக்கக்கூடிய கட்சி, மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கக்கூடிய கட்சி ஏன் புதுசா வந்திருக்கக்கூடிய தாவிக்காவுக்கு போய் ஆதரவு தெரிவிக்கணும், அங்க போய் சேர்ந்துட்டு ஏன் அதெல்லாம் பண்றாங்க? அது புதுசா பழசாங்கிறது இல்லை. எங்க போனா வாய்ப்பு கிடைக்கும் அமைச்சராகிறதுக்கு, அவ்வளவுதான். அது சரியான விஷயமா சார்? மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே போறாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக அடிப்படை தொண்டர்களுக்கும் ஒரு கோபம் வரும்ல, ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு கோபம் வரும்ல. இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா 5 வருஷம் அமைச்சராக இருக்க முடியுமா? இபிஎஸ் அவர்களுடைய என்ன சார் ஆகும்? ஏன்னா குறைந்த எம்எல்ஏ வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ கட்சியை விட்டு நீக்கம் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவர் பொதுச் செயலாளராக பயணிக்க முடியுமா, இல்ல அதிகாரம் மாறுமா? தொடர்ந்து அவருக்கு நீக்கிற எல்லாரையும் வருஷம் நீக்கிட்டே வரலாம். அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எல்லோரும் நீக்கப்படுகிற வரைக்கும் இருக்கும். எப்படி சார் எல்லாத்தையும் நீக்கிட்டு என்ன பண்ண போறாரு கட்சியில? அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இல்ல ஏன் இப்படி பண்றாரு? அவர் தொடர்ந்து ஒரு 11 தோல்வி, அதுவும் நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். தொடர்ந்து தோல்விகள் வந்துருச்சு. அப்படிங்கிற நிலையில நீங்களே போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற விமர்சனம் எல்லாம் வைக்கிறாங்கல்ல. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப தோல்விக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இபிஎஸ் தரப்புலையும் நான் கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு நிற்கிறாரு. அது சரிதானே? ஆட்சி தேவையில்லை, கட்சி போதுன்னு நினைக்கிறாரு. இந்த பக்கம் கட்சியை நீ வச்சுக்க, இந்த பேக்கரி டீல் தான். கட்சியை நீ வச்சுக்க, ஆட்சி இருக்கிற இடத்துக்கு நான் போய்க்கிறேன். இது இந்த சலசலப்பு ஏன் எலெக்ஷன் முன்னாடி வரல? அன்னைக்கு ஆட்சிக்கு வருவோன்னு நம்பிக்கை இருந்தது, அமைச்சராகவும் நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அது நடக்கலைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சேர்ந்து என்ன முதலமைச்சராக்கிறதுக்கு திட்டம் தீட்டினாங்க, என் காதல் விழுந்துச்சு அந்த விஷயம் அப்படிங்கிறாங்க எல்லாரும். அப்படிங்கும்போது திமுக 2 பேரும் சேர்ந்து இவரை ஆக்கிறதுக்கு முயற்சி. அதானே சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. சிவி சண்முகம் திமுக ஆதரவை பெற்று எடப்பாடி பழனிசாமி அரசு அமைப்பது தப்பு, ஆனால் திமுக ஆதரவை பெற்று திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சண்முகம், வேலுமணி போன்றவர்கள் அமைச்சராக இருப்பது மிகச்சரி. இதான சிவி சண்முகம் சொன்னார். அது பிடிக்காம தான் இப்ப வெளியே வந்திருக்காங்களா சார்? எதுக்கு? இப்போ அந்த பதவி கிடைக்காதனாலதான் வெளியே வந்திருக்காங்க. இப்போ அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆனா நாங்க இருக்கோம், இப்ப திருமாவளவர்கள் வந்தா வெளியே புரிஞ்சுட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு திமுக ஆதரவை பெற முயற்சித்தார், இது தவறு. ஆனால் திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து சிவி சண்முகம், வேலுமணி, தங்கமணி போன்றவர்களெல்லாம் அமைச்சர்களாக இருந்து அதுக்கு திமுக ஆதரவு கொடுத்தா தவறு இல்லை. அப்ப திமுக நல்ல கட்சி, நாங்க 50 வருஷம் திமுகவை எதிர்த்து போராடல, அவர்கள் ஆதரவை பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. இதுதான் அவரோட வியூ, நிதானமா சொன்ன வியூ, யோசிச்சு சொன்ன வியூ. இல்லை சொன்னாரு, இந்த உங்க பசங்களை கூப்பிட்டு வாங்க, நான் சத்தியம் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மை தானே சொல்லியிருக்காரு. அதுவும் அவர் தப்பா சொல்றதா சொல்லு, இதுதானே இந்த விஷயம். அவர் சொன்னது கரெக்ட் தானே, நடந்தது உண்மை தானே. சரி, இப்போ எடப்பாடி அவர்களுடைய மகன்
மிதுன் அவருடைய தலையீடு அதிகமா இருக்கு, அவரும் உதயநிதி சேர்ந்துதான் இந்த இதுக்கு எனக்கு அப்பெல்லாம் அவரு- இல்லை நான் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், பார்த்தீங்களான்னு தெரியல, என்னோட ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க. ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வேலுமணியினுடைய மகன், தங்கமணியினுடைய மகன், எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக சென்று நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு பேசுனதாக ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருக்கு. அது சத்துன அது குறித்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கூட இருக்கு. ஆனா இப்போ முக்கிய மேல் நிர்வாகிகளுக்கு வந்து இது பிடிக்கல, அதிமுக திமுக சேர்றது இல்ல, அவங்களுக்கு உடன் ஓகேன்ட்டாங்களா? எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அவங்கலாம் அமைச்சரவை அமைச்சர் ஆகியிருந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க எந்த வழியிலையுமே எங்களை அமைச்சர் ஆக்கலைங்கிறதான வருத்தம். எப்படி சார் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இல்லை 2 பேருமே, திமுகங்கிறது பெரிய ரிவல்ரி, அவர் எப்படி சேருவாங்க? மக்களை ஏத்துக்க மாட்டாங்களா சார்? தம்பி, பணம், மணி, தங்கமணி, வேலுமணி, வீரமணி, மணி. சரி, இப்போ அதிமுக இந்த வேகானெல்லாம் பேசுன பணம் வருமா என்ன? இல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்த டைம் அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம்ப்பா. அடுத்த எலெக்ஷன்ல ஏத்துக்க மாட்டாங்களா சார்? அது அப்புறம் பாப்போம்னு சொல்றேன். இந்த 5 வருஷத்துல வர்ற கலெக்ஷன் வந்துருமில்ல, அப்ப நீங்க ஆட்சிக்கு வராட்டி அதிகாரத்துக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றேன். திரும்ப தாவேக்கா வந்துரும். அது ஏதோ அது அந்த டயத்துல பாத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க என் கருத்து அல்ல, அவர்கள் என்ன பிரதிபலிப்புகள் சொல்றாங்க. சார், நீங்க முக்கிய நிர்வாகியா இருந்திருக்கீங்க அதிமுகல, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க. அதிமுக பிளவுபட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க சார், அதிமுக பிளவுபடுது, கட்சி வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருக்கு. ஒரு எடப்பாடி பழனிசாமி கேட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றும் பிளவெல்லாம் பண்ணல. இதுல ஒரு 26 பேர் போயிருக்காங்க, முன்னாடி ஒரு 4 பேர் போயிருக்காங்க, மொத்தம் 30 பேர் தான் போயிருக்காங்க. 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தொண்டர் ஆயிருக்கிறாங்க, அதுல 30 பேர் தான் போயிருக்காங்க. ஆனா வாக்கு மட்டும் 1 கோடி தான் வந்திருக்கு. அந்த 1 கோடிக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாரா? தெரியல, அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கல, அவருடைய பார்வை எது. இது இப்படியே போனா அதிமுக நிலை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தாவேக்கெல்லாம் பவர்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்காங்களே, இப்ப ஆட்சியில இருக்காங்க. தொண்டர்கள் ஒரு லெவலுக்கு மேல ஒத்துக்க மாட்டாங்க, எல்லோரையும் புறக்கணிச்சிருவாங்க. இவங்களை புறக்கணிச்சுட்டு யாரால் திமுகவையும் தாவேக்காவையும் எதிர்த்து நேர்மையாக லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் வழியில் இந்த கட்சியை நடத்த முடியுமோ அந்த தலைமையை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஏன் எல்லாரும் இபிஎஸ் அவர்களை வந்து நீக்கணும்னு நினைக்கிறாங்க? என்னதான் பண்ணிட்டாரு அவரு? யாரும் நினைக்கல. இல்ல, இப்போ எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சு மந்திரி ஆக்கி இருந்தா அவரே இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு இருக்கணும்னு சொல்லுவோம். இப்ப அம்மாவுக்கு சொல்லியா நிரந்தர பொதுச் செயலாளர் ஏன் சொன்னாங்க? இவங்களை நிரந்தரமா மந்திரியா வச்சுக்கிறதுக்கு. இவர் எப்பவுமே இவர் திருப்பி மந்திரியே ஆக முடியாது போல இருக்கு. இப்போ அம்மா விசுவாசின்னு சொல்றாங்க, ஒருத்தர் வந்து திமுகல சேர்றாரு, ஒருத்தர் தாவேக்கால சேர்றாங்க, ஒருத்தங்க வந்து கட்சியை எந்த அம்மான்னு சொன்னாங்களா? அவங்க விசுவாசம் அவ்வளவுதான். இப்ப என்னையெல்லாம் நீக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? வேற கட்சிக்கு போயிட்டோமா என்ன? நேற்று சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் பேசினது வந்து இன்ஸ்டா ஆட்சி நடத்தாதீங்க, ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படிங்கிறாரு. அது எப்படி பாக்குறீங்க சார் உங்களுடைய பார்வை? இல்ல, அது பொதுவாக சோசியல் மீடியாவை நம்பி கவர்மெண்ட் ரன் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நம்ம இனிமேல் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கணும்னு பேசியிருக்காரு. இப்போ பாருங்க, ஃபிளாஷ் நியூஸ் ஓடிட்டு அதே கான்ட்ராவா இருக்கு. புஷ்பா பட பாணியில் சோஃபாலாம் போதுங்க, சோஃபால காசு வச்சிருக்கும் அப்படின்லாம் பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. தெரியல, அப்ப திருமாவளவன் பணம் வாங்கிட்டு ஆதரவு கொடுத்தாருன்னு உதயநிதி சொல்றாருன்னு சொல்றீங்களா? இல்ல, சிவி சண்முகம் அவருடைய சோஃபா தான் ஃபர்ஸ்ட் போச்சு. சிவி சண்முகத்துக்கு சோஃபா போச்சா? ஆமா, அவர் ஆபீஸே புது சோஃபா போட்டாங்க. இது எனக்கு தெரியாது. நான் திருமாவளவனுக்கு தான் போச்சுன்னு நினைச்சேன். அவரும் போட்டாரு, இவரும் போட்டாரு. அப்ப எல்லா பக்கம் வந்து இது வந்து முதல்ல ஸ்வீட் பாக்ஸ் பாங்க, இனிமேல் சோஃபா செட் அப்படிங்கிறதா. எத்தனை சோஃபா, எத்தனை சீட்டரு? 3 சீட்டர்னா எத்தனை, சிங்கிள் சீட்டர்னா எத்தனை? சரி, இப்ப தாவேக்க ஆட்சி அமையும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா சார்? எல்லாமே கொஞ்சம் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாங்க, வருமா வராதா? விஜய்க்கு ஒரிஜினலா இருந்தது ஒரு 20% தான். அந்த தேர்தல் காலங்களில் திமுக அதிமுகவினுடைய பலகீனங்கள், செயல்பாடுகள் இன்னொரு 15% அவருக்கு பெற்றுக் கொடுத்துருச்சு. இல்ல, இதே நிலையில இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு, அதிமுக எம்எல்ஏக்கள். அப்படிங்கும்போது இவங்களுடைய அடுத்த நிலை வந்து தாவேக்கா கிட்ட தானே இருப்பாங்க, இங்கதானே சீட் வாங்கி இருக்க முடியும். நீங்க மந்திரி பதவி கொடுக்கறத பொறுத்து இருக்கு, கொடுக்கிற டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து இருக்கு, அதுல கலெக்ஷன் பர்சன்டேஜ் பொறுத்து இருக்கு. ஓகே, தாவேக்கா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார்? இப்போ இந்த 2-3 நாள் ஆச்சு சட்டசபையில, அவர் கொஞ்சம் சோர்ந்தே இருக்க மாதிரி இருக்காரு பார்க்க. சட்டசபை இல்ல, இந்த 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா, இப்ப மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை நாளைக்கு வந்திருக்கணும். இவங்க 1000 2500ன்னு அறிவிச்சாங்க. சரி, இன்னொரு 1500 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு அவகாசம் வேணும், மறுசீரமைப்பு பண்ணணும். கொடுத்துக்கிட்டு இருந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எதுக்கு வேணும்? அது கொடுக்கலாம்ல. அது மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களை நம்பி வாக்களித்த பெண்கள்
ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு பெரிய துரோகம். இதற்கு எதிர் விளைவுகள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அதிருப்திகள் வந்து வரும். ஓகே, இந்த குதிரை பேரம் டாஸ்மாகில் வந்து இன்னும் 10 ரூபாய்ங்கிறது 20 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கங்கிறாரு. செந்தில் பாலாஜி இல்லாத போதும். செந்தில் பாலாஜி இவங்களோட சேர்ந்துட்டாரான்னு தெரியல. இல்ல, விஜய் சொல்லியிருந்தாரு, சிஎம் அவர் சொல்லியிருந்தாரு, ₹1 அதிகமா வாங்கினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலையில் தினமலரில் வந்திருந்தது. இன்னைக்கு காலையில் தினமலர் செய்தி தான் நான் சொல்றேன். ₹10 வாங்குறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய இது மட்டும் இல்ல, தொடர்ந்து நடக்கும். இன்றைக்கும் தொடர்ந்து வருதுன்னு தினமலர்ல இன்னைக்கு காலையில செய்தி. எப்படி போக நினைக்கிறீங்க சார் தாவேகா ஆட்சி? இந்த 5 ஆண்டுகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? அதாவது ஜென்சி சோஷியல் மீடியா இவர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து சீக்கிரம் அதிருப்தியையும் சலிப்பையும் கொடுத்து விடும். சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் என்கிற அளவில் இவர் சரியாக நடந்தால் மட்டுமே தான் இந்த ஆட்சி தாக்கு பிடிக்கும். அப்படி சரியாக செய்யலைன்னா மிக விரைவாக அதிருப்திக்கு ஆளாவார். சமூக வலைதளங்கள் ஒரு தடவை ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாங்கன்னா அது அவருக்கு மிகப்பெரிய பாதகத்தை உண்டாக்கும். ஓகே, முதல் டைம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய திமுக என்கிற கட்சி வந்து எதிர்க்கட்சி அரசியலுக்கு பழக்கப்பட்ட கட்சி. அதான் இந்த விஜய் வெர்சஸ் உதய் அப்படின்லாம் ஃபார்ம் பண்றாங்க. அவங்களுடைய இனிமேல் அவங்கள தான் அப்படிங்கிற மாதிரி. அப்படியெல்லாம் அது இதெல்லாம் அவங்க நினைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்படித்தான் திமுக அது இல்லைன்னா அதிமுக நினைச்சாங்க. என்னாச்சு? தாவேகா வந்துருச்சு. ஓகே, இறுதியா ஒரு கேள்வி சார், அதிமுக நிலை என்ன ஆகும் இப்படியே போய்கிட்டு இருந்தா? எல்லோரும் ஒன்றுபடணும். அப்படி ஒன்றுபட தவறினால் மக்கள் இவர்களை புறக்கணித்து விடுவார்கள். நேர்காணல் மிக்க நன்றி சார். வணக்கம் சார்.